சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் பிணை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. ஓடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓழிமலி திருவாத ஓரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாருங்கள் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அல்லல் போம் வல்வினைகள் போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம் அருணை மாமலை மேல் கணபதியை கைதொழுதக்கால். திருச்சிற்றம்பலம். அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாள் ஒரு மங்களகரமான திருநாளாக விளங்கி, நாம் அனைவரும் ஒன்று கூடி முருகப்பெருமானுடைய கருணையை பற்றியும் அவர் பக்தர்களுக்கு அளிக்கக்கூடிய சேம நலங்களை பற்றியும் சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. வாரந்தோறும் தவறாமல் இறைவன் அருளால் நமக்கு இந்த வாய்ப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. திருமந்திரத்தை அருளிய திருமூலர் ஒரு வாக்கு சொல்லி இருக்கின்றார். இறைவா, என்னை நன்றாக படைத்தனை நான் நன்றாக தமிழ் செய்வதற்கே என்று அவர் கூறினார். அந்த வாக்கியம், அந்த வார்த்தை கந்தர் கலிவெண்பாவை அருளிய குமரகுரு சுவாமிகளுக்கு சாலவும் பொருந்துகின்ற வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றது. அற்புதமான தமிழ் கவிதையை அவர் ஆன்மீக திருவுலகிற்கு அளித்திருக்கின்றார். அது ஒரு அழியாத சொத்தாக, தமிழ் ஆன்மீக உலகத்திற்கு அது அழியாத சொத்தாக அது விளங்குகின்றது. அதை, அந்த கலிவெண்பாவை, கந்தர் கலிவெண்பாவை நம்மெல்லாம் சிந்திக்கிறதுக்கு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் தொடர்ந்து அதே நினைவாக சிந்திப்பதற்கு அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பை எண்ணி, முருகப்பெருமானுடைய திருக்கருணையை எண்ணி நான் மிகவும் மனம் மகிழ்கின்றேன். தொடர்ந்து கந்தர் கலிவெண்பாவை சிந்தித்து வருகின்றோம்.
இன்றைய அமர்விலே 13 கன்னிகள் 88வது கன்னியிலே தொடங்கி 100வது கன்னி ஈராக நிகழுகின்ற இந்த 13 கன்னிகளை பற்றி சிந்திப்பதற்கு நாம் தலைப்பட்டு இருக்கின்றோம். இந்த 13 கன்னிகள் 26 வரிகள் ரத்தின சுருக்கமாக குமரகுருபரர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் எப்படி 2 வரிகளிலே மாமணி குரலை நமக்கு கொடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த அந்த குரல் இன்றைக்கும் போற்றி புகழுகின்ற வகையில வாழ்க்கையிலே அன்றாடம் நாம் எடுத்துக்காட்டிற்கு உபயோகப்படுத்துகின்ற உதாரணங்களாக விளங்குவதைப் போலத்தான் இந்த குமரகுருபரருடைய கந்தர் கலிவெண்பாவிலே இருக்கக்கூடிய 122 கன்னிகளும் அவ்வளவு அற்புதமான பாடல்களாக அமைந்திருக்கின்றது. சிறப்பாகவும் குறிப்பாகவும் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அந்த கன்னிகள் வரலாற்று சிறப்பு மிகுந்த பாடல்களாக விளங்குகின்றன. நாம் நாள்தோறும் நினைந்து நினைந்து மீண்டும் மீண்டும் படித்து பாராயணம் செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள் வரிகள் மணிகளாக விளங்குகின்றன. இவைகளையெல்லாம் கவிதை வடிவிலே, கவிதை என்பது என்ன என்றால் சுருக்கமான சொல்லி அதை விரிவான பொருளுக்கு உரியதாக ஆக்குவதுதான் கவிதையினுடைய நோக்கம். உரைநடையில தான் ஆசிரியர்கள் செய்திகளை விரித்தும் விரிவாகவும் பரப்பாகவும் சொல்லுவார்கள். ஆனால் கவிதையில சுருக்கமாக சொல்லி அத பெருக்கமான விரிவுரைக்கு அது உட்படுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த கவிதைகள். அப்படித்தான் குமரகுருபரர் மாணிக்க வரிகளாக, அவைகள் சுருக்கமாக இருக்கின்றன, ஆனால் அதுல திரண்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் அமைந்திருக்கக்கூடிய பொருள்களும் மிக விரிவாக இருக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்து இந்த 13 கன்னிகளில குமரகுருபர் 4 பிரிவுகள், 4 தலைப்புகள்ல அந்த கவிதைகளை அமைச்சிருக்கிறாரு. அதுல முதலாவதாக முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை பற்றி சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற பொழுது நாமெல்லாம் பிராணத்தின் வழியாக முருகப்பெருமானுடைய வரலாற்றை நம்ம தெரிந்தவர்கள் தான். நம்மெல்லாம் ஆன்மீகத்துல நம்மெல்லாம் ஈடுபாடு செலுத்தி முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பல நூல்கள் வழியாக நம்மெல்லாம் படித்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் புது செய்திகள் எதுவுமே இல்லை. முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே புரிந்து கொண்டது, தெரிந்து கொண்ட திருவிளையாடல்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். பிரம்மனை அவர் தண்டித்தார், ஏன் தண்டித்தார் அப்படிங்கிற வரலாறெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவர் ஓங்காரத்தினுடைய பொருளை கேட்கிறாரு முருகப்பெருமான். அவருக்கு திருன்னு பிரம்மன், உலகையே படைத்த பிரம்மா பதில் கூற முடியாம அந்த சின்ன பிள்ளை முன்னால அவர் திருன்னு முழிக்கக்கூடிய அந்த காட்சி, அதையெல்லாம் தான் குமரகுருபரர் இன்றைக்கு வரிப்படுத்தி இருக்கின்றார், நெறிப்படுத்தி இருக்கின்றார். கந்தர் கலிவெண்பாவிலே அந்த பிரம்மருக்கு அவர் தண்டனை கொடுத்த காட்சி, பிரம்மர் சிவபெருமானிடத்திலே போய் முறையிட்டதும் அந்த படைப்பு தொழில் நின்று போனதால் ஒரு ஸ்தம்பிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையையும் சிவபெருமான் உணர்ந்து முருகப்பெருமானை அழைத்து ஏன் அவரை தண்டித்தாய் என்று கேட்டு
அதற்கு முருகப்பெருமான் இந்த மாதிரி பொருள் தெரியாத காரணத்தினால்தான் சிறையில் அடைத்தேன் என்று சொல்லவும், அவர் சிவபெருமானே மாணவராக ஆகி முருகப்பெருமானை ஆசானாக ஏற்றுக்கொண்டு அந்த பிரணவத்தின் பொருளை நீ சொல் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நம்ம திரைப்படத்தை பார்ப்பதை போல பார்ப்பதற்கு குமரகுருபரர் காட்சிப்படுத்தி இருக்கின்றார். பிரம்மனை சிறையிலிடுவதும், சிவனுக்கு உபதேசம் செய்வதும், சூரனை வதம் செய்கின்றதும், இதாக 4 அந்த தலைப்புகள்ல இன்றைய 13 அந்த பாடல்கள், 13 கண்ணிகள் அமைந்திருக்கின்றன என்பதை சுருக்கமாக சொல்லி இப்பொழுது ஒவ்வொரு கருத்தாக நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை பற்றி குமரகுருபரர் சொல்லுகின்ற அந்த காட்சி 3 கண்ணிகள் வடிவிலே அமைந்திருக்கின்றன. முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றார். அவர் தலைவர். இட்ட கட்டளைக்கு ஏவல் செய்வதற்கு சீடர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். தலைமை பொறுப்பிலே, சீடர் உடைய தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் வீரபாகு தேவர். வீரபாகு தேவர் எப்பொழுது முருகர் கட்டளையிடுவார், என்ன அவருக்கு நாம் செய்ய வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய வீரபாகு தேவரை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அந்த வீரபாகு தேவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த வாகனம் என்னன்னா செம்மறியாட்டு கடாய். அது அங்காலே இது, இங்காலே இது, வேலியில மேயுது, பயிர மேயுது, மற்றது உங்களுக்கு துன்பம் செய்யுது, அப்படி அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கெடாவை பிடிச்சிட்டு முருகப்பெருமானுக்கு அதை வாகனமாக ஆக்குவதற்காக அவர் தயார் நிலையில கொண்டு வந்து நிறுத்துகிறார். முருகப்பெருமானை பார்த்து, தலைவனே, உனக்கான வாகனம் தயார், நீ இப்பொழுது புறப்படலாம், உன்னுடைய வீரதீர செயல்களை எல்லாம் நிகழ்த்தலாம் என்று அவர் வீரபாகு தேவர் கொடுத்தவுடனே 8 திசைகளையும் நோக்கி முருகப்பெருமான் பயணித்து அவர் சாதனைகள் புரிகின்றார் என்கின்ற காட்சியை இன்றைக்கு நாம் குமரகுருபருடைய கந்தர் கலிவெண்பாவிலே பார்க்கின்றோம். இவைகளை எல்லாம் நான் உரைநடை வடிவிலே மிக எளிதாக சொல்லி இருந்தாலும் கந்தர் கலிவெண்பாவிலே குமரகுரு சுவாமிகள் அதை கவிதையாக, அதை பாவாக, பாட்டாக அவர் வெடித்து காட்டி இருக்கக்கூடிய திறம் ஒரு அலாதியான திறமாக இருக்கின்றது, ஒரு அற்புதமாக இருக்கின்றது. அந்த பாடல் வரிகள் எல்லாம் தேன் சொட்டும் வரிகளாக இருக்கின்றன. பலாப்பழம் எப்படி மேலே கடினமாக இருக்கின்றது, அதை நம்ம உரித்து பார்க்கின்ற பொழுது பொன் போன்ற சுளைகள் கவர்ச்சிகரமாக நம் கண்முன் நின்று நாவில் எச்சில் ஊறுகின்ற வகையிலே எப்படி அழகாக காட்சியளிக்கின்றதோ, அதை போலத்தான் இந்த கந்தர் கலிவெண்பாவினுடைய பாடலை நம்ம மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது நமக்கு எதுவும் தெரிவதில்லை. ஆனால் பலாப்பழத்தை நம்ம வெட்டி அதை சுளையாக பார்க்கின்ற பொழுது எப்படி இன்பம், பேரின்பம் நமக்கு ஏற்படுகிறதோ, அதை போலத்தான் கந்தர் கலிவெண்பாவிலும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது அந்த கடினமான வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் தெரிந்து படிக்கின்ற பொழுது விளைகின்ற இன்பம் பேரின்பமாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த 88வது கண்ணியிலே சொல்லுகின்றார். இதனுடைய தொடர்ச்சி பார்வதி தேவியார் சிவபெருமானோடு
காட்சியளிக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். அவருடைய காலிலே சிலம்பு அணிந்திருக்கின்றார். அந்த சிலம்பு அதுல 9 நவமணிகள் விளங்குகின்றன. அந்த 9 நவமணிகளிலிருந்து 9 அந்த சர்ப்ப கன்னிகள் தோன்றினார்கள் என்று நம்ம சென்ற வாரத்திலே நன்றாக நாம் படித்து தெரிந்து கொண்டோம். அந்த சப்த கன்னிகள் 9 பேரும் அந்த 9 வீரர்களை உலகத்திற்கு அளிக்கின்றார்கள். 9 மகவுகளை ஈன்றெடுக்கின்றார்கள். அவர்கள் எப்படி ஈன்றெடுக்கின்றார்கள் என்றால், தங்கள் விருப்பால் அளித்த நவவீரர் என்று சொல்லுகின்றார். அவர்கள் இறைவனை துதித்து இறைவனுடைய கருணையினாலே அவர்கள் அந்த பாதரசத்திலிருந்து தோன்றிய அந்த சப்த கன்னிகள் 9 பேர், கற்புடைய அந்த மங்கைகள் 9 பேரு. அவர்கள் விருப்பமுடன் எங்களுக்கு நல்ல மகவு கிடைக்க வேண்டும், உலகத்திற்கு பிரயோஜனப்படுகின்ற மகவுகள் எங்களுக்கு தோன்ற வேண்டும், இறைவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மகவுகள் தோன்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விருப்பப்பட்டு, அதைத்தான் குமரகுருபரர் சொல்லி இருக்கின்றார். தங்கள் விருப்பால் அளித்த நவவீரருக்குள் முன்னான்னா அந்த 9 பேரிலேயோ தலைமை பொறுப்போடு விளங்குகின்றவன் யார் என்று சொன்னால் வீரபாகு என்று சொல்லி இருக்கின்றார். அந்த வீரபாகுக்கு குமரகுருபரர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், அந்த அலங்காரம் மிகச்சிறப்பான அலங்காரமாக விளங்குகின்றது. எப்படி முன்னாள் மறுப்பாயும் தார் வீரபாகு அப்படின்னு சொல்றார். வெறும் வீரபாகுன்னு சொல்லல, அந்த 9 கன்னியர்கள் 9 ஆண்மகவுகளை பிறப்பித்தார்கள். அவர்களில் தலைமையானவர், முதன்மையானவர் வீரபாகு என்று நாமெல்லாம் போகிற போக்கிலே சொல்லிக் கொண்டு போவோம். ஆனால் குமரகுருபரர் என்கின்ற அந்த கவிஞர் மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். மறுப்பாயும், மறு என்று சொன்னால் மணக்கோலத்திலே இருக்கின்றார். பாயும் அப்படின்னு சொன்னோம்னா நீண்ட என்று பொருள், தார் என்று சொன்னால் மாலை என்று பொருள். ஒரு வார்த்தையிலே எவ்வளவு ஆழமான பொருள்களை இங்கு குவித்து வைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நாம் கந்தர் கலிவெண்பாவை சிந்திப்பதற்கு வாய்ப்பு பெற்ற நாம் வியப்படைகின்றோம். என்ன சொல்லி இருக்கின்றார்? மறுப்பாயும் தார். ஒரு தடவை காமராஜரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்தார்களாம். 4 பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத அளவிற்கு மாலைய தூக்கிட்டு வந்தாங்களாம். காமராஜருக்கு அணிவிப்பதற்காக, காமராஜரை கௌரவிப்பதற்காக. நீங்கள் கர்ம வீரராக இருக்கின்றீர்கள், உலகத்திற்கு தொண்டாற்றுகின்றீர்கள், உங்களை நாங்கள் மாலை மரியாதை செய்ய வேண்டும்னு கொண்டு வந்தாங்களா. காமராஜர் சிரிச்சுட்டே கேட்டாரா, எதுக்கப்பா 4 பேரு இத்தனை இவ்வளவு பெரிய மாலை கொண்டு வர்றீங்க அப்படின்னு உடனே அவங்க, உங்களுக்கு சூட்டுறதுக்கு தானுங்க சாமி அப்படின்னு சொன்னா, நீங்க 4 பேர் சுமக்கிறத நான் ஒருத்தன் ஜமக்கணக்குங்கிறதுக்காகவா தூக்கிட்டு வந்தீங்க என்று காமராஜர் சிரிப்பொலி முழங்க கேட்டதாக வரலாறு சொல்லுகின்றது. இன்றைய நிகழ்வுகள் நாளைய வரலாறு ஆகிறது. காமராஜர் ஒரு காலத்தில் சொன்னது இப்பொழுது நம்மளுக்கு வரலாறாக இருக்கிறது. வீரபாகு தேவருடைய காட்சியும் அதே மாதிரி தான் இருக்கின்றது. கோலம், மணக்கோலம், அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலை நீண்ட நெடிய மாலை. அந்த நீண்ட நெடிய மாலை என்பதற்கு
பாயும், மறுபாயும். பாயும் அப்படின்னு சொன்னா நீண்ட என்று பொருள்படுகிறது. தார் என்று சொல்லுகின்ற பொழுது மாலை. இப்படிப்பட்ட வீரபாகு காட்சி அளிக்கின்றார். மறுப்பாயும் தார் வீரபாகு, அவர் முன்னோன், நவவீரருக்குள் முன்னோன், அந்த சப்த கன்னியர்கள் ஈன்ற தலைமகன் அவர். அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் 89வது கண்ணியை பார்க்கின்ற பொழுது நெருப்பில் உதித்து, அவரு அப்படியே ஆக்ஷன் செயல் வடிவம் மிக்கவராக காட்சியளிக்கின்றார். எப்படி செயல் வடிவமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, நெருப்பில் உதித்து, நாரத பெருமான் சிவபெருமானை வணங்குவதற்காக அந்த வேள்வி தீயை மூட்டி வேள்வி எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேள்வியிலிருந்து இவர் உதித்து வருகின்றார். வீரபாகு தேவர் அவர் செயல் வடிவம் பெறுவதற்காக அந்த தீ பிழம்பிலிருந்து, தீ பிழம்பு எப்படி ஜுவாலை மிக்கதாக இருக்கின்றதோ அதை போல வீரபாகு பளீரென்று ஒளி வீசி முருகப்பெருமானுக்கு சேவை செய்வதற்காக வருகிறார். நெருப்பில் உதித்து அங்கட்புவனம் அனைத்தும் அழித்துலவும் செங்கட்கடாவதனை சென்று கொணர்ந்தார். அதான் வீரபாகு செய்த செயல். செங்கட்கெடா அது என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, அங்கட்புவனம் அனைத்தையும் அழிக்கிறது. அது எங்க பார்த்தாலும் வேலியில பார்த்தா மேயும், பயிரை கண்டுனா வயல கண்ட மேயும், எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இத நெருப்பில் உதித்து அங்கட்புவனம் அனைத்தும் அழித்துலவும் செங்கட்கடா, ஆட்டுக்கடா, அது சிவப்பு நிற ஆட்டுக்கடா, அத வாகனமாக வீரபாகு கொண்டு சேர்த்தார். சென்று கொணர்ந்து. 90வது பா. எங்கோன் விடுக்குதி, முருகப்பெருமானை சந்திக்கிறார். தலைவா, என்னுடைய கோனே, எனக்கு அரசனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே, உனக்கு நீ ஊர் சுற்றி பார்ப்பதற்காகவும் உலகத்தை கண்காணிப்பதற்காகவும் மக்களை ரட்சிப்பதற்காகவும் நீ செல்லுவதற்குரிய வாகனத்தை நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீ விரைந்து இதை செலுத்துக. விடுக்குதி, நீ இந்த வாகனத்தின் மீது ஏறி நீ விரைந்து செல்லுவாயாக, உலகத்தை கண்காணிப்பாயாக, மக்களை ரட்சிப்பாயாக என்று வீரபாகு அடிபணிந்து தெண்டனிட்டு அரசர் முன்பு நிற்பதை போல நிற்கின்றார். எம் கோன், கோன் அரசராக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே, உனக்கு வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். விடுக்குதி என்று உய்ப்பவதன் மீது அமர்ந்து. உடனே முருகப்பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த வாகனத்தின் மீது ஏறிக்கொள்ளுகின்றார். எண்திக்கும் நடத்தி விளையாடும் நாதா. இதுதான் அவருடைய வீரதீர செயல்களுடைய ஆரம்ப புள்ளியாக விளங்குகின்றது. முருகப்பெருமான் தயாராகிவிட்டார். முருகப்பெருமானுக்கு வாகனத்தை தயார்படுத்தி அந்த வீரபாகு தேவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். உலகத்தை எல்லாம் அழிக்கும் இயல்பு கொண்ட அந்த முரட்டு செந்நிற ஆட்டுக்கடாவை வாகனமாக முருகப்பெருமான் தயார் செய்து சென்று கொண்டு வந்திருக்கின்றார். அதை முருகப்பெருமானுக்கு வாகனமாக கொடுத்து விடுக்குதி என்று பணிவோடு சொல்லுகின்றார். செலுத்துவீர்களாக, நீங்கள் 8 திக்கும் சென்று உலகத மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குவீர்களாக என்று
அன்போடு இறைவனிடத்திலே சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஆக இந்த 3 கன்னிகள் வழியாக முருகப்பெருமானுடைய வீர தீர செயல்களின் தொடக்கம் ஆரம்பமாகிறது. முருகப்பெருமான் தயார் நிலையில் இருந்தார். அவர் பயணத்திற்கு ரெடியாக இருந்தார். அந்த பயணத்தை ஏற்பாடு செய்வதற்காக அவருடைய சீடர் வந்தார். சீடர் வந்து அவர் உலகெல்லாம் தேடி உலகையெல்லாம் அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செம்மறி கெடாவை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து அதை முருகப்பெருமானுக்கு வாகனமாக அளித்து விடுக்குதி என்று பணிவோடு சொன்னார். இந்த வாகனத்தின் மூலமாக நீங்கள் பயணம் செய்யுங்கள், அந்த உலக எண் திசையும் செல்லுங்கள், உலக மக்களை ரட்சியுங்கள் என்று அந்த தொடக்க வரியை நாம் பார்க்கின்றோம். இனி தொடர்ந்து முருகப்பெருமான் வீர தீர செயல்களை செய்வதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 91வது கண்ணியை பார்க்கின்றோம். இங்குதான் அந்த பிரம்மன், உலகையெல்லாம் படைக்கக்கூடிய பிரம்மன் காட்சி அளிக்கின்றார். எப்படிப்பட்ட பிரம்மனாக இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் அகங்காரம் மிகுந்த பிரம்மனாக இருக்கின்றார். எனக்கு இணையாக சபையில் எவரும் உண்டோ என்று கேட்கக்கூடிய அளவுல நான் தான் பெரியவன், எனக்கு இணையானவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை என்று அகந்தை, ஆணவம், கன்மம், மாயை என்கின்றவைகள் 3 மலங்கள். நாமெல்லாம் ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கப்படுவதற்கு காரணமே என்னன்னா, இந்த 3 மலங்களிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய காட்சி நம்முடைய நெஞ்சத்திரையிலே வந்து விழும் என்கின்ற அந்த ஈடுபாட்டோடு நாம் இருக்கின்றோம். அந்த பிரம்மர் ஒரு உதாரணம், அகங்காரத்திற்கு உதாரணம், ஆணவத்திற்கு உதாரணம், நாம் தான் பெரிய சட்டாம்பிள்ளை என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றார். இந்த உதாரணம் நல்ல உதாரணம் இல்லை, நாம் பின்பற்றுகின்ற உதாரணம் இல்லை. இதை நம்ம மறுக்கின்ற உதாரணமாக, ஒருக்கின்ற உதாரணமாக, வெறுக்கின்ற உதாரணமாக பிரம்மா திகழுகின்றார். பிரம்மர் எப்படி இருக்கிறார்னா, படைப்புலக தலைவன், அதெல்லாம் சரி. ஆனா அவரிடத்திலே அகந்தை குடிகொண்டிருக்கின்றது, ஆணவம் குடிகொண்டிருக்கின்றது. ஆணவத்தோடு விளங்குகின்ற அந்த பிரம்மா, படைப்போன் என்பதுதான் அந்த பிரம்மா. அவர் எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால், அகந்தையோடு இருக்கின்றார். அவர் உரைக்கின்றார், அவர் படைக்கிறார், உரைக்கிறார். மறை ஆதி எழுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால். அடுத்த கண்ணிலையும் நம்ம சேர்த்திக்கணும். படைப்போன் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து ஒன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால். நீங்க உலகத்தை படைச்சீங்க, மனிதர்களை உருவாக்கினீர்கள். ஆனால் உங்களுக்கு ஓங்காரத்தின் உண்மை தெரியுமா, ஓங்காரத்தினுடைய விளக்கம் தெரியுமா என்று சொன்னால், நீங்கள் அதை புகழவில்லை, புகன்றிலையால். பிரணவத்தின் உண்மை மறை ஆதி எழுத்து, அது பிரணவம், அதனுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவரால் சொல்ல முடியவில்லை. முருகப்பெருமானுடைய கேள்வி, பிரணவத்திற்கு நீ பொருள் சொல்ல வேண்டும், நீ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீ இருமாப்போடு நினைக்கின்றாயே. நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன்,
என்னுடைய கேள்வி அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும். என்ன கேள்வி நாதா என்று அவர் பிரம்மர் கேட்கவும், முருகப்பெருமான் பிரணவத்திற்கு நீ பொருள் சொல் என்று சொல்லி கேட்ட பொழுது, பிரணவத்திற்கு பொருள் கூற முடியாமல் அவர் பேந்த பிரமன் விழிக்கிறார். மேலும் கீழும் விழிக்கின்ற அந்த காட்சியைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். படைப்போனகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து ஒன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால். அவர்னால சொல்ல முடியல. அவரு இந்த ஆணவம் எல்லாம் குறுகி போய் இப்ப சட்டாம்பிள்ளைக்கு முன்னாடி கை கட்டிட்டு இந்த பிரம்மன் நிற்கக்கூடிய காட்சியை குமரகுருபரர் இங்கு காட்டுகின்றார். முருகப்பெருமான் பிரம்மனை பார்த்து கேட்கிற அந்த கேள்வி பாருங்க, 92வது கண்ணில, சிட்டி தொழிலதனை செய்வது எங்கண். சிட்டி தொழிலை, சிட்டினா சிருஷ்டி, படைக்கின்ற தொழில். ஏப்பா, நான் கேட்கிற இந்த சாதாரண கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல, நீ எப்படிப்பா உலகத்துல எல்லா உயிரினங்களையும் படைப்பதற்கு தகுதி பெற்றவனாக இருக்கின்றாய் என்று முருகப்பெருமான் அவரை கேள்வி கேட்கிறார். என்னன்னு கேள்வி கேட்கிறாரு? சிட்டி தொழில் அதனை செய்வது எங்கண். எப்படிப்பா செய்வ? இதைவே ஓங்காரத்திற்கு, பிரணவத்திற்கு, ஓம் என்கின்ற சொல்லுக்கு உன்னால் விளக்கம் கொடுக்க முடியவில்லையே. நீ உலகத்தையெல்லாம் நான் தான் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் மிக்கவனாக இருக்கின்றாயே. எனக்கு இணையாக இந்த தர்பார்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கொக்கரிப்பு செய்து கொண்டிருக்கின்றாயே. சிட்டி தொழிலுக்கு, சிட்டி தொழில் அதனை செய்வது எங்கண். எப்படி நீ படைப்பு தொழிலை செய்வதற்கு அதிபதியாக விளங்குகின்றாய் என்று முருகப்பெருமான் கேட்டதோடு நிற்காமல், என்று முனம் குட்டி சிறை இருத்தும் கோமானே, அந்த அவரை முன் தலையிலே குட்டி அவருக்கு தண்டனை கொடுத்து, பிரமனுக்கே தண்டனை கொடுத்து, தண்டனையோடு குட்டோடு விடாமல் அவரை சிறைச்சாலையிலும் அடைத்து வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த வீர செயலைத்தான் இன்றைக்கு குமரகுருபரர் மிக அற்புதமாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வரிகள் அனைத்தும், கவிதை வரிகள் அனைத்தும் அந்த நிழல் பட காட்சிகள் போல நமக்கு கண்ணுக்கு வந்து காட்சி கொடுத்து நம்மை பரவசப்படுத்துகின்ற நோக்கிலே விளங்குகின்றன. படைப்போன் அகந்தை உரைப்ப மறையாதி எழுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால் சிட்டி தொழிலதனை செய்வது எங்கண் என்று முனம் குட்டி சிறையில் இருத்தும் கோமானே என்று முருகப்பெருமானுடைய அந்த வீர செயலை பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார் குமரகுரு சுவாமிகள். தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, இப்ப பிரம்மர் ஆணவத்தோடு இருந்தார், எனக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சாரு. முருகப்பெருமான் தோன்றினாரு. அவரு நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. அந்த கேள்விக்கு அவர்னால பதில் சொல்ல முடியல. முருகப்பெருமான் பட்டுன்னு ஒரு குட்டு ஒன்று போட்டு அவரை சிறையிலையும் அடைச்சாச்சு. படைப்பு தொழில் நின்று போச்சு. இப்பொழுது இது சிவபெருமானுடைய நோட்டீஸுக்கு போகிறது, சிவபெருமானுடைய பார்வைக்கு போகிறது. அவர்தான் அண்ட சராசர உலகத்தை எல்லாம் கட்டி ஆளுகின்ற மன்னாதி மன்னராக விளங்குகின்ற சிவபெருமானுக்கு இது விளங்குகிறது, இது தோன்றுகிறது, இது எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த சிவபெருமானுக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். சிவபெருமானை பார்க்கிறது 93வது அந்த கண்ணியிலே நம்ம பார்க்கின்ற பொழுது,
அவ்வளவு அற்புதமாக சிவபெருமான் அற்புதமாக சிவபெருமானை காட்சிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் அப்படின்னு சிவபெருமானை காட்சிப்படுத்தியிருக்கு. ரொம்ப அற்புதமானது. மட்டவிழும் அப்படின்னு சொன்னோம்னா அப்பதான் அன்றலர்ந்த மலரு அப்படியே அந்த மொட்டு விரிகின்ற அந்த காட்சிய அந்த பூந்தோட்டத்துக்கு நம்ம எல்லாம் சென்று பார்க்கின்ற பொழுதுதான் நகர்ப்புறத்திலே வாழுகின்ற நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல. அன்றொரு நாள் நம்ம பிரேமா அம்மா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட நகர்ப்புறத்திலே இருக்கின்ற நமக்கு அன்றாடம் மலருகின்ற அந்த பூவை எடுத்து இறைவனுக்கு சாத்துகின்ற அந்த வாய்ப்பு கூட நமக்கு அமையவில்லை, இருக்கவில்லை என்று ஆதங்கத்தோடு சொன்னார். அது மிக உண்மைதான். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த பூந்தோட்டத்திலே அந்த மலர் காலை வேளையில சூரியனை பார்த்தவுடனே அந்த இதழ்கள் எல்லாம் விரிந்து மொட்டுக்கள் எல்லாம் மலராக ஆகி இருக்கக்கூடிய அந்த காட்சி அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அதைத்தான் குமரகுருபரர் சொல்லி இருக்கின்றார். மட்டவிழும் பொன்னம் பொன்னிறமாக அது காட்சி அளிக்கிறது. அப்படியே தகன்னு அந்த பூ அப்படியே காட்சி அளிக்கிறது. இப்பதான் இதழ் விரிகிறது, மனம் பரப்புகின்றது. கடுக்கை என்று சொன்னால் கொன்றை மலர். இறைவனுக்கு ஆராதனை செய்வதற்கும் அர்ச்சிப்பதற்கும் உகந்த மலராக கொன்றை மலர்கள் பக்தர்கள் கொண்டு செலுத்துகின்றார்கள். அந்த கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான். மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன், அந்த நீண்ட சடையை உடைய சிவபெருமான் நம்முடைய தோற்றத்திற்கு புலனாகின்றார். குமரகுருபரர் அந்த தோற்றத்தை இந்த பாடல் வரி மூலமாக நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றார். மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் என்று சிவபெருமான். இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கின்ற பொழுதுதான் இதனுடைய அந்த விரிவாக்கம், அதனுடைய அழகு நமக்கு தட்டுப்படுகின்றது, புலப்படுகின்றது. மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் போற்றிசைப்ப. சிவபெருமான் எப்படி இருக்கிறார் பாருங்க. தகப்பன் சாமியாக இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார். யார போற்றுகிறார்? தன்னுடைய பெற்ற பிள்ளையே ஆசானாக கருதி போற்றி வணங்குகின்ற ஒரு காட்சி இங்கே மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விரிவான பொருளை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் தலைவனாக விளங்கக்கூடிய இறைவன், தகப்பனாக விளங்கக்கூடிய இறைவன் மகன் முன்னாடி வந்து எப்படி நிற்கிறாரு பாருங்க. போற்றி இசைப்ப அப்படின்னு சொன்னா அன்புள்ள மகனே அப்படின்னு சொல்லி பணிவு நிலையிலே தகப்பன் சாமியாக இங்கு காட்சியளிக்கின்றதை எல்லாம் ஒரே ஒரு சொல் வழியாக குமரகுருபரர் அர்த்தப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து நாம் மிகவும் ஆச்சரியம் அடைகின்றோம். மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் போற்றிசைப்ப. இப்ப முருகப்பெருமான் முன்னாடி நிற்கிறாரு, அவரை போற்றுகின்றார், அவரை துதிபாடுகின்றார். இசைக்க என்று சொன்னால் அவரை துதிபாடுகின்றார். அவருடைய தயவு இப்ப இவருக்கு தேவைப்படுது. மகனுடைய தயவு அப்பனுக்கு தேவைப்படுகின்ற அந்த காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். போற்றிசைப்ப முன்னம் பிரம்மம் மொழிந்தோனே. சிவபெருமானுக்கு முன்னாடி முருகப்பெருமான் ஆணவத்தை காட்ட மாட்டாரு. ஏப்பா அந்த பிரணவத்துக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு கேட்கிறாரு.
முருகப்பெருமான் அந்த பிரணவத்திற்கு ஓங்கார மந்திரத்தினுடைய உட்பொருளை விரிவாக்கி விளக்கமாக்கி தகப்பனுக்கு எடுத்துரைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நமக்கெல்லாம் விளங்குகின்றார். மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் போற்றிசைப்ப முன்னம் பிரம்மம். பிரணவத்திற்கு பொருள் சொன்னவர் முருகப்பெருமான். பிரணவத்தை மொழிந்தோனே, மொழிந்த முருகப்பெருமானே என்று நம்ம பார்க்கின்றோம். இது 93வது கண்ணி. இது சிவனுக்கு உபதேசிக்கின்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். முருகப்பெருமானுடைய திருவிளையாடலை பார்த்தோம். பிரம்மனை சிறையிட்டவன் என்று பார்த்தோம். சிவனுக்கு உபதேசித்தான் என்று நம்ம பார்த்தோம். இனி 4வது பகுதியாக சூரனை வதம் செய்கின்ற அந்த காட்சியை ஒரு 7 கண்ணிகளிலே மிக விரிவாக குமரகுருபரர் அலங்காரம் செய்து நமக்கு அளித்திருக்கின்றார். உலகம் உள்ளவரைக்கும் இந்த வரிகள் இருக்கும். பக்தர்கள் போற்றி போற்றி இசைப்பதற்கு இந்த பாவடிவம் துணை இருக்கும் என்று நம்ம சொல்லி முருகப்பெருமானை போற்றுவதற்கு நமக்கெல்லாம் துணை நிற்கின்ற இந்த வரிகளை நம்ம ஆராதனை செய்து வரவேற்போம். 94வது கண்ணியில சொல்லுகிறார், கொன்னெடுவேல் தாரகன் அப்படிங்கிறார். தாரகாசூரன், அவன் கொடுஞ்சூரன். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, வலிமை மிகுந்த வேலை தாங்கி கொண்டிருக்கின்றான். அந்த தேவர்களுக்கெல்லாம் இன்னல்கள் எந்த நேரத்திலும் விளைவிப்பதற்கு தயார் நிலையிலே வலிமை மிகுந்த அந்த வேலை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தாரகா சூரனை அழித்தார், ஒழித்தார், பட்டென்று முடித்தார் முருகப்பெருமான். அதுதான் அந்த சூரனை வதம் செய்கின்ற அந்த காட்சியை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது, முதல்ல தாரகாசூரனை முருகப்பெருமான் கொன்று முடித்தார். கொன்னெடுவேல் தாரகனும் மாய ஒளிஞ்சான். ஒரே போட்டுல அவன் எப்படிப்பட்ட வேல் தாங்கியவனாக இருந்தாலும் முருகனுடைய வேலுக்கு முன்னால், அவருடைய சக்தி வேலுக்கு முன்னால் அவனுடைய கொன்னெடும் வேல் தூள் தூள் ஆகிவிடுகிறது. தாரகாசூரன் ஒளிந்து விட்டான். தடம் கிரியும் ஒளிந்தது. அவன் உரைகின்ற அந்த கிரௌஞ்ச மலையும், அந்த தீயவர்கள் எல்லாம் வாழுகின்ற அந்த கிரௌஞ்ச மலையும் தடம், அது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி அதை ஒழித்தார், முருகப்பெருமான் அழித்தார். தடம் கிரியும் தூளாக வீர வடிவேல் விடுத்தோனே. முருகப்பெருமானே, வீரவேல் கொண்டு நீ சரமாரியாக அந்த தாரகாசூரனை கொன்றாய், அவன் வாழ்ந்த அந்த கிரௌஞ்ச மலையையும் ஒழித்தாய் என்று பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார் இந்த 94வது பாடலிலே. தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது 95வது கண்ணி 95வது பாடல் சிறப்பு மிகுந்த வரிகளாக அமைந்திருக்கின்றது. குமரகுருபரருடைய அந்த பார்வையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த வரிகள் போற்றுதலுக்குரிய அந்த புண்ணிய வரிகளாக காட்சியளிக்கின்றன. முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து காட்சியளிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. திருச்செந்தூர் 2வது படை வீடாக இருக்கின்றது. முருகப்பெருமான் அற்புதமாக காட்சி, கடலோரத்திலே இருந்து அவர் பக்தர்களுக்கெல்லாம் அந்த கடற்கரையிலே இருந்து கொண்டு காட்சி அளிக்கக்கூடியதை இங்கே நம்ம பார்க்கிறோம். சீரலைவாய் தெள்ளு திரை கொளிக்கும் செந்தூர் அப்படின்ட்டார். எவ்வளவு திருச்செந்தூருக்கு எப்படி நயமாக கவிதை வடிவிலே
குமரகுரு சாமிகள் சொல்லி இருக்கின்றார். சீரலை அலைகள் மிகுந்த கடல்ல, அந்த கடல்ல அலை, அதுல தெள்ளு திரை கொழிக்கும். அலை அப்படியே வருகின்ற பொழுது பொன் வருது, மாணிக்கம் வருது, முத்து வருது, பவளம் வருது, எல்லாமே சேருகின்ற அந்த திரைகடலோடியும் திரவியம் தேடு என்று சொல்லுகின்ற மாதிரி அந்த திரை வடிவிலே வருகின்ற, அலை வடிவிலே வருகின்ற அந்த திரையிலே சேருகின்ற அந்த மாணிக்கம், முத்து, பவளமெல்லாம் விளங்குகின்ற திரை கொழிக்கும் செல்வங்கள் எல்லாம் கொழிக்கின்றன அந்த திருச்செந்தூர் கடல் கரையில. அப்படிப்பட்ட கடல் கரையாக விளங்குகின்றது. சீரலைவாய் தெள்ளுதிரை கொழிக்கும் செந்தூரில் போய் கருணை வெள்ளமென தவிசின் வீற்றிருந்த பெருமானே. செந்தூர்ல போய் நீ இருக்கிறீப்பா முருகப்பெருமானே, செந்தூர்ல போய் கருணை வெள்ளமாக தவிசில், அந்த உயர்ந்த பீடத்திலே நீ உட்கார்ந்து உலகத்து மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமானாக விளங்குகிறாய். சீரலைவாய் தெள்ளுதிரை கொழிக்கும் செந்தூரில் போய் கருணை வெள்ளமென தவிசின் வீற்றிருந்து வெள்ளை நீ திருச்செந்தூரிலே காட்சி கொடுக்கின்றாய். தாரகாசூரனை கொன்று விட்டாய், அந்த கிரௌஞ்ச மலையை அழித்து விட்டாய். அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? திருச்செந்தூரிலே காட்சி கொடுக்கும் முருகப்பெருமானே, வெள்ளை கயேந்திரன். கயேந்திரன் என்று சொன்னால் இந்திரன். அவருடைய வாகனம் யானை. அது கருப்பு யானை இல்லை, அது வெள்ளை நிறமான யானை. அந்த வெள்ளை யானையிலே வீதி வலம் வருகின்ற அந்த கயேந்திரனுக்கு அஞ்சல் அளித்தாய். அவர் தஞ்சம் என்று வந்தார், அவருக்கு நீ பாதுகாப்பு அளித்தாய். வெள்ளை கயேந்திரனுக்கு அஞ்சல் அளித்தாய். அது ஒரு வீரதீரச் செயல். தொடர்ந்து வருகின்ற பொழுது கடல் சூழ் மயேந்திரத்தில் புக்கு. மயேந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஊர். அது யாருடைய ஊர் அப்படின்னா, சூரனுக்கே அது தலைநகராக விளங்கக்கூடிய ஊர். அது எப்படி இருக்குதுன்னா, கடல் சூழ்ந்து விளங்குகின்ற மயேந்திரம். அதற்குள் நீ யாருமே புக முடியாத அந்த மயேந்திரத்துக்குள்ள நீ தைரியமாக தீமைகளை அழிப்பதற்காகவும் தீயவர்களை ஒழிப்பதற்காகவும் நீ புகுகின்றாய். புக்கு என்று சொன்னால் முருகப்பெருமானே நீ நுழைந்தாய். அவர்களை எல்லாம் வதம் செய்தாய். அவர்களை எல்லாம் ஒழித்து கட்டினாய். மயேந்திரத்தில் வாழுகின்ற தீமை மிகுந்த அந்த சூரர்களை எல்லாம் நீ ஒழித்தாய். கடல் சூழ் மயேந்திரத்தில் புக்கு. அடுத்தபடியாக இமையோர் வாழ, வானவர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய நோக்கம். முருகப்பெருமானே, நீ காவலனாக விளங்குகின்றாய், நீ அரணாக விளங்குகின்றாய். வானவர்களுக்கும் தானவர்களுக்கும் தேவர்களுக்கும் நீ அரணாக விளங்குகின்றாய். இமையோர் என்று சொன்னால் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்கள் மங்களகரமாக மகிழ்ச்சிகரமாக வாழுவதற்கு சயேந்திரனாம் சூரனை சோதித்து வருக என்று தடம்தோள் விசய வீரனை நீ தூது விடுத்தாய். யாரை நீ தூது அனுப்பினாய்? விசய வீரன் என்பவன் வீரபாகு தேவர். அந்த 9 கன்னியர்கள்
மகவு பெற்றெடுத்தார்கள். அவர்களில தலைமகனாக விளங்குகின்றவன் வீரபாகு. அந்த வீரபாகுதான் தலைமை தளபதியாக முருகப்பெருமானுக்கு விளங்குகின்றார். அந்த வீரபாகுவை முருகப்பெருமான் அழைத்து சயேந்திரனாம் சூரனை சோதித்து வா என்று கட்டளையிடுகிறார். சூரன் எப்படிப்பட்டவன்? அவன் சயேந்திரனாக விளங்குகிறான். அவன் இந்த பிரம்மாவை போலத்தான் ஆணவம் பிடிச்சு அலையிறான். வெற்றி வீரனாக அவன் திகழ்கிறான். சயம் என்று சொன்னால் வெற்றி. அவன் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. நான் வெற்றி என்பதை தவிர எதுவுமே எனக்கு வரப்போவதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அந்த சூரன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றான், எப்படி இன்னல் விளைவித்துக் கொண்டிருக்கின்றான் என்று பார்த்து வா, சோதித்து வா என்று யாருக்கு கட்டளையிடுகிறார் என்று சொன்னால், வலிமை மிக்க தோளுடைய தடம்தோள், வலிமை மிக்க தோளுடைய வீரபாகுக்கு கட்டளையிட்ட முருகப்பெருமானே என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கின்றோம். தடந்தோள் விசய வீரனை தூதாக விடுத்தோனே, காரவுணன் வானவரை விட்டு வணங்காமையால் கொடிய தானவர்கள் நாற்படையும் சங்கரித்து என்று 98வது பா அமைந்திருக்கிறது. காரவுணன் என்று சொன்னால் சூரன். அவனுடைய நிறம் என்ன? கரிய நிறம். காரவுணன் வானவர்களை எல்லாம் சிறையில் அடைத்திருக்கிறார். வானவரை விட்டு சிறையிலிருந்து விடுவிக்காமல் வணங்காமையால், விட்டு வணங்காமையால்னா சிறையிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் இல்லை, அவர்களுக்கு அடிபணிந்து தண்டனிடவும் இல்லை, அவர்களை எல்லாம் மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். வானவர்கள் தாழ்ந்தவர்கள், நான் உயர்ந்தவன் என்று அவன் இருமாப்போடு இருக்கின்றான். ஆகவே முருகப்பெருமான் அந்த காரவுணனை இங்கு அடையாளம் கண்டுபிடித்து அவனை சுருங்கச் செய்வதற்காக, அவனை ஒழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இப்பொழுது பார்க்கிறோம். காரவுணன் வானவரை விட்டு வணங்காமையால் கொடிய தானவர்கள் நாற்படையும் சங்கரித்தார். முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? கொடிய தானவர்கள், கொடிய சூரர்களுடைய தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, இப்படி 4 படையும் அவர் சங்காரம் செய்து விட்டார். சங்கரித்து என்று சொன்னால் அது அடையாளம் தெரியாமல், உரு தெரியாமல் அழிப்பதற்கு பேர் தான் சங்காரம் செய்வது. சூர சம்ஹாரம் என்று அதற்கு நம்மளுக்கு பெயரிட்டு இருக்கின்றார்கள். இறைவன் முருகப்பெருமானாக விளங்குகின்ற அந்த பரமாத்மா கொடிய தானவர்கள் நாற்படையும் அவர் சங்காரம் செய்து விட்டார். தொடர்ந்து 99வது பாவில பானு பகவன் அந்த குறிப்பாகவும் சிறப்பாகவும் அந்த சூரபத்மனுடைய மகன்கள், பிள்ளைகள், அவர்கள், சூரனே கொடியவன், சூரனுடைய பிள்ளைகளும் கொடியவர்கள் தான். பானுகோபன், அக்கினிமுகன், இரணியன், வச்சரவாகு ஆகிய புதல்வர்கள், பானு பகைவன் முதலாய பாலருடன் அவருடைய பிள்ளைகளை எல்லாம், அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் முருகப்பெருமான் சங்காரம் செய்தார். அதோடு விடாமல் சூரபத்மனுடைய இளவலாக தம்பியாக இருக்கக்கூடிய சிங்கமுகனையும் வென்று வாகை முடித்தோய். முருகப்பெருமானே, இத்தனை சங்காரமும் நீ செய்திருக்கின்றாய், சூரர்களை எல்லாம் வதம் செய்திருக்கின்றாய். வானவர்களுக்கு அவர்கள் வணங்கவில்லை, அவர்களை சிறைப்பிடித்தார்கள், அவர்களுக்கு விடுவிக்கவில்லை. அதையெல்லாம் நீ காரணப்படுத்தி அவர்களை அழித்து, சூரனை மட்டும் அழிக்காமல் சூரனுடைய புதல்வர்களை அழித்தாய், சூரனுடைய இளவலை அழித்தாய். நீ வெற்றி வாகை சூடினாய், வீர கோலத்தோடு காட்சி அளிக்கின்றாய்.
உன்னை நான் பார்க்கின்றேன், வணங்குகின்றேன் என்று குமரகுருபரர் சொல்லுகின்றார். சிங்கமுகனை வென்று வாகை முடித்தோய், வேற காட்சியோடு காட்சியளிக்கின்ற முருகப்பெருமானே என்று சொல்லி 100வது பாடலிலே அந்த சூரசம்ஹார காட்சியை 2 வரிகளில குமரகுருபரர் அற்புதமாக நமக்கு வர்ணனை செய்து காட்டியிருக்கிறார். 100வது பாடல். சகமுடித்த வாரிதனில் புதிய மாவாய் கிடந்த சூர உடலை கீண்ட கூர்வேலோய். கூர்வேலை உடையவன் முருகப்பெருமான், நீண்ட கூர்வேலை உடையவன். அந்த நீண்ட கூர்வேலை யாரை வதம் செய்வதற்கு இங்கு பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், மாமர வடிவத்திலே கடல்ல போய், திருச்செந்தூர் கடல்ல போய் சூரபத்மன் முருகப்பெருமானுக்கு அஞ்சி பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இங்கே வருகிறது. புராணத்திலெல்லாம் நம்ம படித்த காட்சிதான் இன்று குமரகுருபரர் 2 வரிகளில மிக அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். சகமுடித்த வாரி அப்படின்னுங்கிறது ரொம்ப அற்புதமான வர்ணனை. நமக்கு அத பொருளை புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அதனுடைய அந்த வர்ணனையுடைய அந்த அலங்காரத்தினுடைய அற்புதம் நமக்கு தெரிகிறது. சகம் அப்படின்னு சொன்னோம்னா நிலம், உலகம். சகம் முடித்த, சகம் முடித்த வாரி. வாரிங்கிறது கடல். இந்த கடலுக்கு அணிகள் இல்ல, நிலத்திற்கு அணிகலனாக விளங்குகின்ற கடல் அப்படிங்கிறது தான் பொருள். நிலம் ஆடை இல்லைன்னு வச்சுங்க, ஆடை இல்லாதவன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சினிமா பாட்டுல கூட ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு வருது. நீலச்சேலை கட்டி கொண்டு வருகின்ற சமுத்திர பொன்னே அப்படின்னு அலங்காரம் சொல்லுகின்றார்கள். நீளமாக கடல் இருக்கிறது, அது சமுத்திரம் நீண்டு விரிந்து ஓங்கி இருக்கின்றது. அதை அந்த சமுத்திரம் என்பதை ஒரு பெண்ணாக கற்பனை பண்ணி, அந்த பெண்ணு என்ன கலர்ல சேலை கட்டிட்டு இருக்கிறான்னா நீலச்சேலை கட்டி கொண்டிருக்கின்றாள். நீலச்சேலை கட்டி கொண்டிருக்கக்கூடிய சமுத்திர பொண்ணே, நீ நின்று நின்று பார்ப்பதன் அந்த கடல் அலை அப்படி வந்து வந்து நம்ம பார்க்கிறத கவிஞன் பார்த்து நின்று நின்று பார்த்து சொல்லுகின்ற செய்தி என்ன சொல்லடி பெண்ணே என்று அந்த வரிகள் சொல்லுகின்றன. அதை போலத்தான் குமரகுருபரர் அவர்களும் அந்த கடலை வர்ணிக்கின்ற பொழுது நிலத்திற்கு அணிகலனாக ஆடையாக விளங்கி அந்த ஆடையை அணிவித்திருக்கக்கூடிய கடல் தான் அந்த திருச்செந்தூர் கடல் அப்படின்னு காட்டியிருக்கிறார். சகமுடித்த வாரி. வாரி கடல் எப்படிப்பட்ட வாரினா, சகம் முடித்த நிலத்திற்கு அணிகலனாக விளங்குகின்ற கடலே. வாரிதனில் புதிய மாவாய். இப்பதான் தோன்றி இருக்கிறான் அவன். அங்க ஓடுனா இங்க ஓடுனா முருகப்பெருமான் கண்டுபிடிச்சிருவாரு, தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இப்பதான் அவன் வந்திருக்கிறான். அதனால்தான் புதிய மாவாய், மாமரமாய் வந்து இருக்கிறான். அவனை முருகப்பெருமான் எங்கிருந்தாலும் நீ ஒளிஞ்சாலும் நான் விடுவனா என்று கண்டுபிடித்தார், தேடினார், கண்டுபிடித்தார். நெடுஞ்சூரல் உடலை நீண்ட வேளால வதக்கினார், சூர சம்ஹாரம் செய்தார், வதை செய்தார். இதுவெல்லாம் தான் முருகன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் என்பதை எல்லாம் இன்றைக்கு குமரகுருபரர் மிக அற்புதமாக இந்த 13 கன்னிகள் வழியாக காட்சிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்த்தோம். நாம இன்றைக்கு முக்கியமான இந்த கொட்டேஷன் என்று சொல்லக்கூடிய நம்ம நினைவில் நிறுத்தக்கூடிய வரிகளை ஏதாவது 1 2 சொல்லலாம் என்று
நான் தேடி பார்த்த பொழுது என்னுடைய கண்ணுக்கு பட்டதெல்லாம் இந்த 13 கன்னிகளும் அந்த மாதிரி நம்ம நினைவிலே நிறுத்தி கொள்ளக்கூடிய வரிகளாகத்தான் சமைத்திருக்கின்றார், படைத்திருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். கொன்னெடுவேல் தாரகனும் மாய என்பது சிறப்பான வரியாக இருக்கின்றது. அதை போலத்தான் சீரலைவாய் தெள்ளுதிரை கொளிக்கும் செந்தூர் அப்படின்னு நம்ம படிக்கின்ற பொழுது அப்படியே அந்த அலைகள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்சியளிக்கின்றது. அது சாதாரண அலைகள் அல்ல, முத்தையும் பவளத்தையும் மாணிக்கத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்த்து முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களிலே சேர்க்கின்ற மாதிரி குமரகுருபரர் அமைத்து காட்டியிருக்கின்றாரே என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் என்று மிக அற்புதமாக காட்டி, அப்படிப்பட்ட மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் கூட தகப்பன் சாமியாகி விடுகிறார், போற்றுகின்றார், இசைக்கின்றார் என்ற வரிகள் மூலமாக அவர் எவ்வளவு பணிவாக மகன் முன்னாடி நின்று பிரணவத்திற்கு பொருள் கூறு என்று கூறுகின்றார் என்ற காட்சியெல்லாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். நம்ம தெரிந்த செய்திகளை, அறிந்த கதைகளை குமரகுருவருடைய கவிதை நயத்தோடு பார்க்கக்கூடிய இந்த நாள் நல்ல நாளாக விளங்குகின்றது என்று சொல்லி, பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லானை நம்ம போற்றி, சிவபெருமானை போற்றி, முருகப்பெருமானை போற்றி நம்ம வணங்குவோம் என்று கூறி, இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுவதற்கு இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக விளங்குகின்றது. நற்சிந்தனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளுவதற்கு தகுதியான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது என்று கூறி, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரத்திலே தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரேமாம்மா. சிவாய நமங்கய்யா. வணக்கம். அருமையான கருத்துங்கய்யா. தெரிந்த கருத்தா கூட இருந்தா கூட அது சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அருமையா அழகா மெல்லமா எங்களை மாதிரி இருக்கிற அடியாருக்கெல்லாம் நீங்க சொல்ற விதமே ஒரு அழகுதாங்கய்யா. சிறப்பு சிறப்பு சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருடைய பாடலுடைய விளக்கமும் ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க. முருகனுடைய வாகன வீரபாகு எப்படி எடுத்துட்டு வராரு, அவர் எப்படி கொடுக்கிறாரு. அதாவதுங்கய்யா 9 நவ கன்னிகள் மூலமா தான் 9 நவ வீரர்கள் வராங்களா? அப்படியா? இது வரைக்கும் தெரியாதீங்க அந்த கருத்து. எல்லாமே நம்ம குமரகுருவர் வழியாக தாங்க நம்மளுக்கு தெரியுது. ஆமா, இது வரைக்கும் நம்மளோட இது படிக்கிறோம், கேக்குறோம். ஆனா நவகிரகங்கள் எப்படி வராங்கன்றது இருந்து அந்த 9 சப்த கன்னிகள் தோன்றுகிறார்கள். அந்த சப்த கன்னிகள் விருப்பத்தால் பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. அதுல தலைமகன் வீரபாகு. இது என்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்க. 3 பட திருவிளையாடலை பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் நிற்க, எவரு பெருமான் வந்து ஏத்தாப்புல நிக்க, முருகனுக்கு ஆணவத்தை கூட காட்டாம ரொம்ப அருமையான பிரணவத்துக்கு பொருள் கொள்ள சிவபெருமான் கேட்கிறாரு. அது மாதிரி அழகா சொல்லிங்க. பிரம்மனுடைய சிறை வைத்ததை ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க. அது சிவபெருமானுக்கு பிரணவத்தை உபதேசம் தந்த பிற்பாடு அடுத்ததாக அந்த தாரகாசுரனை வீரவேல் கொண்டு எப்படிலாம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு, இது கவிதை மூலியமா இருந்தாலும் அந்த சொல்ற விளக்கம் ரொம்ப சிறப்பா நல்லா இருந்ததுங்க. ஆனா பாடல் படிக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. ஆனா நீங்க சொல்றக்குள்ள அந்த பாடலுடைய விளக்கம் நமக்கு அருமையா புரியுது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. சிவாய நம. வான்மையில் வழாது பெய்க மலிவன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்,
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை. ஊறு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு